அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் நான் முத பார்க்க இருப்பது சீசெல்ஸ் அப்படின்னு ஒரு நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீசெல்ஸ் அப்படிங்கிற நாடு 50வது சுதந்திர தினத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டாடுச்சு. அந்த சீசெல்ஸ் அந்த நாடு 50வது சுதந்திரத்தை கொண்டாடும் போது அதுக்கு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டாங்க. இந்த சீசெல் நாடு இந்த மாதிரி சுதந்திர தினத்துக்கு சீஃப் கெஸ்டா நம்முடைய நாட்டின் பிரதமரை கூப்பிடுறது இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்திய பிரதமர் இந்த பெருமைக்குரியவராக போற்றப்படுகிறார். 1976ஆம் ஆண்டு ஜூலை 29 அன்று ஐக்கிய பேரரசிடமிருந்து சீசெல்ஸ் சுதந்திரம் பெற்றது. 2026ஆம் ஆண்டான அதன் சுதந்திர தினம் மற்றும் இந்தியா சீசெல்ஸ் ராஜதந்திர உறவுகளில் 50வது ஆண்டை இது குறிக்கிறது. இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இடையான டிஜிட்டல் இணைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா கடலடி கம்பி வட திட்டமானது 2026ஆம் ஆண்டு ஜூலை 2 வெளியிடப்பட்டது. 3600 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஒளியிலை கடலடி கம்பி திட்டம் இந்தியாவின் மச்சிலிப்பட்டினம் அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தென்சென்னை அதாவது தமிழ்நாடு போன்ற இடங்களில் அதனுடைய தலைநிலையங்களை கொண்டிருக்கும். 1949ஆம் ஆண்டிலிருந்து ஜூலை 1 என்பதை பட்டய கணக்காளர் தினமாக அனுசரித்து வருகின்றார்கள். பட்டய கணக்காளர் யாரும் இல்லை, சிஏ தினம், சார்ட்டர்ட் அக்கௌண்டர்ஸ் உடைய அந்த தினமாக அது கொண்டாடப்படுகிறது. எப்ப? ஜூலை 1 பட்டய கணக்காளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது, வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் உள்ள ஒரு இஸ்ரோ உந்து விசை வளாகத்தில் அரை குளிர்நிலை இயந்திரத்தின் ஆற்றல் பகுதி சோதனை மாதிரிகள் 175 டன் வெப்ப சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியது. மகாராஷ்டிராவில் இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையத்தை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து அதனுடைய ஒப்புதலும் டிபிஆரிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. ஓகே. மகாராஷ்டிராவில் இந்தியாவில் முதல் கடல்சார் விமான நிலையம், கடலுக்குள்ள ஒரு விமான நிலையம், கடல் சார்ந்த ஒரு விமான நிலையம். ஓகேவா? அப்படியே ஈஸியாக டேக்கப் ஆகிறது, டேக்கப் வந்து இறங்குறது, அங்கேருந்து பொருட்கள்லாம் இப்போ கார்கோவில் ஏற்றுறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ கடல்சார் விமான நிலையத்தை முதல்ல நம்ம அமைக்க போகிறோம். எங்கே அப்படின்னா அது வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? மகாராஷ்டிராவில் அமைக்கிறோம். அதற்கான ஒப்புதலை இந்தியா வழங்கியிருக்கு. மகாராஷ்டிராவில் இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 3ஆம் தேதியானது சர்வதேச நெகிழிப்பை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பிளாஸ்டிக் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு அர்த்தம். இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த வாசகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டிற்கான கருத்துரு என்னன்னா பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்பதாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்பதாகும். ஓகே. அமெரிக்காவின் ஹவாயில் நடத்தப்படும் உலகின் மிகப்பெரிய பன்னாட்டு கடற்படை பயிற்சியாளர் ரிம்பெக் 2026இன் 30வது பதிப்பில் இந்திய ஆயுதப்படையும் கலந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா நடத்திய அந்த ஆயுதப்படை ஸ்ட்ரைக்கு பேர் என்ன அப்படின்னா ரிம்பெக். அதில் இந்தியா கலந்துகிச்சு. 30வது பதிப்பு அது. அதில் இந்தியா கலந்துகிச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட்டா? அதுக்கடுத்து காவேரி தங்கம், காவேரி நாடான்னு சொல்லிட்டு 2 புதிய வாழைப்பழ ரகங்களை நம்முடைய தேசிய வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இந்த காவேரி தங்கம் அப்படிங்கிறதுல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா ப்ரோ வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு. அதாவது 100 கிராம் பழக்குள்ள 1000 மைக்ரோகிராம் ப்ரோ வைட்டமின் இருக்கான். அப்ப இது வழக்கமான ரகங்களை விட 10 மடங்கு அதிகம் வந்து ப்ரோ வைட்டமின் ஏவை கொண்டிருக்கு. ஒருவருக்கு பரிந்துரைக்கப்பட்டு ப்ரோ வைட்டமின் ஏ தேவையான காவிரி தங்கத்தின் 5 பழங்கள் சாப்பிட்டாவே அதுல ப்ரோ வைட்டமின் ஏ தேவை வந்து பூர்த்தி அடையுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காவேரி நாடான் என்ற ஒரு புதிய இன்னொரு ரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கொள்முதல்ல அதிகமா இருக்கு. ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ஏக்கர் போட்டால் 75 டன் வரைக்கும்
பழங்கள் கொடுக்குற அளவுக்கு அந்த காவேரி நாடான், பச்சை நாடான் என்ற வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இதை இந்த தரவை வெளியிட்டது யார் அப்படின்னா நம்முடைய திருச்சியில் உள்ள அந்த அந்த வாழைமரம் அதாவது தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இதை வெளியிட்டிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டம் தாயரை என்ற இடத்துல இந்த தமிழ்நாடு அந்த வாழை ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. தேசியம் தான் சொல்லுவோம், தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டோம். தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் உள்ள தாயரை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 2 வாழைப்பழத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று காவேரி தங்கம். காவேரி தங்க வாழைப்பழத்தை நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா அதிக ப்ரோ வைட்டமின் இருக்கு, ப்ரோ வைட்டமின் ஏ இருக்கு. ஸோ அதை ஒரு 5 பழங்கள் சாப்பிட்டாவே போதும், அது ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா ப்ரோவைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி எல்லாம் சரி பண்ணிடும். ப்ரோவைட்டமின் 5 மடங்கு மற்ற பழங்களை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த பழத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. எது காவேரி தங்கங்களுடைய வாழைப்பழத்தில். இன்னொரு பழத்தை பற்றி பேசுகிறாங்க, காவேரி நாடான்னு சொல்லிட்டு. அது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இது அதிக மகசூலை கொடுக்கும் ரகம்னு பேசுகிறாங்க. அதனால் எப்படி ஒரு டன்னில் ஒரு டன் வாழைப்பழம் தான் மற்றது கிடைக்குது அப்படின்னா இதில் 75 டன் கிடைக்குது. அந்த அளவுக்கு அதிக மகசூலை கொடுக்கக்கூடியது என்னது அப்படின்னா காவேரி நாடான். 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று காவேரி தங்கம், அதிக ப்ரோ வைட்டமின் ஏ கொண்டது. இன்னொன்று பார்த்தது காவேரி நாடான், அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது. இந்த 2 பற்றிய தேசிய வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னா தாயரையில் இருக்கு. அந்த தாயரையுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அவ்வளவுதான், ரைட். ஸோ இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. நாளை மீண்டும் உங்களை அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.